Hello, Sco. Welcome back to my video. So, hopefully, all are mastagering in the and yeah, I'm literally sorry, squad. I think கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு நான் ரியாக்ஷன் வீடியோஸ் அங்கெல்லாம் போட்டு my last video was my second song. In case யாராச்சும் போய் பார்க்கலனா please do check it out. I think உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் and thanks for the support you guys have given for that. டக்குன்னு 1K மேலே தாண்டிச்சு அந்த சாங்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வீடியோ கூட போடல. த ரீசன் பிஹைண்ட் இட் இஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மாதம் இந்த டிசம்பர்லேருந்து எனக்கு செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்குவாட். ஆக்சுவலாக இன்னும் ஓடிங்குது, செம் எக்ஸாம்ஸ் போயிங்குது. ஸோ அந்த கேப்பில் தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப டைட் ஷெடியூல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஷெடியூல். ஒரு இன்னும் ஐ வாசன் ஃப்ரீ அட் ஆல் டைமில் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் சீரியஸாக நான் பண்ணியே ஆகணுமான்ற ஒரு அந்த ஒரு தாட்டுக்கு போயிட்டு. பட் அகெயின் ஸோ சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அண்ட் ஐ நோ ஐ ஹவ் மிஸ்ட் a lot of videos to react. ஸோ ஆன அளவுக்கு 1 by 1 பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வீடியோஸ் மேலே இருக்குது கூட எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக தான் வந்துட்டு சரி இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது தான் டக்குன்னு இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தேர்டு வந்துட்டு ஜனநாயகன் ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுதுன்றது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு மைண்டு வேற சரி அப்பயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு. ஸோ வாங்க பார்த்தோம்னா ஐ திங்க் ட்ரெய்லரை இன்னும் விடலன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். ஸோ ஒரே ஒரு செகண்டு. ஸோ ஓகே ஸ்குவாட், ஜனநாயகன் ட்ரெய்லர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. விச் 6:45 அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிற டைமிங்ஸு. ஸோ நான் ஒரு 9 மினிட்ஸ் லேட் அவ்வளோதான். ஸோ வாங்க பார்க்கலாம். செம்ம எக்ஸைட்டட் ஆக்சுவலாக பார்க்க போனால். இதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஓகே, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். நிறைய பேர் கேசரி அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு ஓகே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் ஓகே அந்த ஆடியோ லான்ச் அதுக்கப்புறமா எஸ்பெஷலி ஹெச் வினோத்தோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கலான்ற ஒரு இது கொடுத்தாரு. ஸோ ஃபைன். ஸோ பார்த்துலாம். அண்ட் தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ தம்ப்நெயில் பார்த்தா கூட ஒரு மாதிரி டவுட்டாக தான். ஸ்ரீலீலா, பாலையா, அர்ஜுன் ராம்பால் தான் அதில். ஓகே, ஸோ அதான் தம்ப்நெயில் பார்த்து கூட கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், ஸோ வாங்க பார்த்தோம்னா செம்ம எக்ஸைட்டட். ஒரே ஒரு செகண்ட் நம்ம குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஃபைன். 3, 2, 1 கோ. ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டானா தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி தொற்றுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? ப்ரோ அந்த லாரி சீன் தானே இது? என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play. Just a second. ஒரே ஒரு செகண்ட். எங்க விட்ட 1 minute 8 secondsல தானே விட்ட. ஒரே ஒரு செகண்ட். நான் வந்துட்டு என் இயர்ஃபோன்ஸ் குவாலிட்டி அப்படிக்குதா இல்லை நார்மலாகவே இப்படி தாக்குதா எதுவுமே புரியலையே. ஓகே, ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ 3, 2, 1 கோ. இப்போ கரெக்டாக. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் தளபதி ஸ்டைல் தான். அதான் தளபதி தொற்றுறாத ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். பஞ்ச் பஞ்ச் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இந்த சீனெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த படம் தான், அதே படம் தான்ட்டு. அண்ட் 100% எனக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு 100% கன்ஃபார்ம். அதான் அந்த லாரி ஓட்டின்னு வருவாரு, ஒரு வீலிங் அடிக்குவாரு, அதுதானே இது. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? Come, let's play a game. நாள் இந்தியா என் காலடியில் வந்த விழும். என்ன பிளான்? ஓஎம் ஓஎம் அழிவு. சுனில் அன்பிலீவபிள். எனக்கு நார்மலாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில மக்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கொண்டா உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. என்னடா அதெல்லாம்? சாரி என்னடா அது? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரெய்லர் வந்துட்டு எனக்கு ஏதோ அதுதான் 100% அதுதான் இருந்துச்சு. பட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரெய்லர் வாஸ் வே மச் டிஃப்ரெண்ட் தென் வாட் ஐ தாட் ஆக்சுவலி, யூனோ. ஸோ நான் வந்துட்டு அந்த என்னடா சைஃபை எல்லாம் வந்துருக்குது, என்ன ரோபோட்ஸு, ஓகே அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. பட் ஃபைன், ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் படம் நல்லா இருந்தால் ஓகே ஸ்கூட். ஸோ அதுதான். அண்ட் அந்த ராவணன் மவன் தான் அந்த சாங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கேட்கக்கூடாது. அதான் நேத்தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாங் நேத்தா ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறமா அந்த சாங்கை ரியாக்ஷன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஃபைன், ஸோ இங்கேயே கேட்டேன். பட் யா ஆப்வியஸாக வந்துட்டு அந்த சாங் ரியாக்ஷன் பண்ண தான் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாங் அதாவாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அதாவாக தான் இருக்கும். பட் அனிருத்தோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. விஷுவலாக வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், கலர் கிரேடிங்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தளபதியோட லுக்ஸோட வேரியேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் யார் இது பாபி டியோலா பேர்? பாபி டியோல் நினைக்கிறவர். ஸோ அவரோட ஃபிசிக் அண்ட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பூஜா கிடையாது ஒரே ஒரு சீனில் தான் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட்டு வேறு எங்கேயுமே காமிக்கல. ஸோ வெயிட்டிங் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். அதை தான் எனக்கு யூப்ஸ் ஆன் ஹெச் வினோத். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ்ன்றத விட நிறைய வந்துட்டு எப்படி ட்ரோல்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவோம். ஏன்னா கேசரி டே என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு அத்தாஷ் கூட இன்னும் வரைக்கும் ஒரே ஒரு தாட் என்ன தோணலன்னா, ஹெச் வினோத் இஸ் அ வெரி குட் டைரக்டர், வெரி பிரில்லியன்ட் டைரக்டர். I don't know the reason why he just chose அந்த படம். அந்த படத்தோட பேரால் அந்த ஃபிலிமோட பேரால் நான் எடுக்க விரும்பல. பட் அந்த படத்தையே ஏன் எடுத்து பண்ணாங்க? அதுக்கு பதிலாக ஒரு ஓனாவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணியிருக்கலாமே. ஐ டோன்ட் நோ வெதர் திஸ் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் தளபதி விஜய் ஒரு ஹெச் வினோத்னு தெரியல. பட் யாராக இருந்தாலும் சரி, ஏன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறோன்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுதான் ஒரு மெசேஜாக வந்து நீங்கள் சொல்கிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் படமாக இருக்கலாமே. ஏன் அந்த படம்? ஐம் நாட் டெல்லிங் தட் திஸ் அது வேறவா கூட இருக்கலாம். அந்த ஒரு சீன் மட்டும் தான் அந்த படத்துலேருந்து எடுத்துட்டு
மொத்தம் படமும் வேற மாதிரியே இருக்கலாம். பட் ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ தட். பட் அது விட்டு அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வே டிஃப்ரெண்ட் தன் வாட் ஐ தாட். அண்ட் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஆகட்டும், அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஆகட்டும், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் டு பி இந்த ட்ரெய்லர். நான் ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பர் கமர்ஷியலான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்கும் நினச்சி. பட் இது பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற மாதிரி இருக்குது. பட் இட் வாஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா ஆல் த சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் மஸ்டாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஒன்றும் குறைதான் சொல்ல. எனக்கு அவ்வளோவா என்னடா இப்படி இருக்குது அப்படியெல்லாம் அது சிஜின்னு தெரியுது. பட் ஆனால் இட் இஸ் ஓகே ரைட். ஸோ அது வந்துட்டு ஓகே சிஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுன்னு தோணுது. ஸோ ரொம்ப ரியலாக கூட இல்லை, ரொம்ப வந்துட்டு மொக்கையாகவும் இல்லை. இட் இஸ் ஃபைன், பார்க்கலாம். அண்ட் நிறைய வந்துட்டு நம்ம விஜய் நம்ம தளபதியோட ரியோ அந்த ஸ்டைல் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் லாஸ்ட் ஃபிலிம். ஸோ என்னதான் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் எல்லா தூக்கி போட்டு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கறது தான் எல்லாருடைய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இதுலேயும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நெகட்டிவ் சொல்கிறோம், ஃப்ளாப் பண்ணுறோன்னா இட்ஸ் அப் டு தெம். ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிற வீடியோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு வந்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டேடியம் பாய்.